ஹாய். அப்போது எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் ஒரு சேனல் நான் ஃபஸ்ட்டுலேருந்து வீடியோ போட்டிருந்தேன். காப்பிரைட்டு கிடச்சி அடித்து போயிடுச்சு. இப்போ 2வது சேனல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டை விட்டே நான் வெளியே போயிருந்தேன். அப்படி எந்த இடத்துலையுமே அவங்க இவ்வளோ நாளாச்சு கேமுக்காண்டி அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. யார் அடித்தாலும் தாங்கிடுவாங்க. எவ்வளோ என்ன சொல்ல இமயமலையே வந்து மேலே விழுந்தால் தாங்கிடுவாங்க போல் அவ்வளோ அப்படி இருந்தாங்க. திடீர்னு இந்த இன்னைக்கு வந்து அந்த காதல் வந்தாலே உடஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அப்பா வீட்லேயும் நிறைய பேர், அம்மா வீட்லேயும் நிறைய பேர், எல்லாம் பெரிய ஃபேமிலி. அது வேறு அடுத்த வாரம் ஃபேமிலி ரவுண்டு வருதுன்னு சொல்லிட்டார் பிக் பாஸு. இதுனா இங்கன்னா இது வேண்டான்னு வைக்க முடில, வேண்டான்னு வைக்க முடியல. இன்னும் வேறு யார்கிட்ட பேசினா வேறு ஒரு மாதிரி ஃபீலிங் வருது. என்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருது. அதனால ஒரு மாதிரி டென்ஷனோடு எப்படியோ இருக்காங்க. என்ன சொல்லணுன்னா அவங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணுமா, போகணுமா, எங்கேயுமே என்ன கேமுக்காண்டி அவங்க ஒரு இடத்துலையுமே உளுந்ததே கிடையாது. உளுந்தாலும் அடித்தாலும் அடி வாங்கினாலும் அடுத்த நேரம் எந்திரிச்சு ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. இப்படி ஒரு பொண்ணா சிலவங்களுக்கு பிடிக்காது உண்மைதான். ஆனால் கேமுன்னு வந்து வரும்போது நமக்கு அதுக்கு பிடிக்கும். ஏன்னா கேம் எவ்வளோ பண்ணாலும் தாங்கக்கூடாது. நம்ம காலையிலே ஒரு மழை இருக்காங்க, நீ ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோடனே எல்லாம் பயமாக இருக்குது. அம்மா இல்லை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிடுதேன், சத்தியமாக நம்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிடுதேன் அப்படின்னு சொன்னேன்னா அம்மா என்ன நினைப்பாங்கன்னு தெரில, அண்ணன் என்ன நினைப்பாங்கன்னு தெரில, வெளியே இருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரில, நான் பேர் தாடா கேம் விட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அழுதுட்டாங்க. அப்போ கனவு நிறுத்துறாரு, உனக்கு என்ன வேணும், என்ன ஆச்சுடா அவளுக்கு அப்படின்னோடனே இல்லை ஒன்றும் இல்லை, சும்மாதான் ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது உடம்பு சரியில்லையா, பழம் எடுத்துகிட்டு வரட்டா, காப்பி எடுத்துகிட்டு வரட்டா, அது எடுத்துகிட்டு வரட்டுன்னு கேட்குறது. இல்லை நான் அது கொஞ்சம் ஆடிட்டேன், பொண்ணுங்க கூட விளையாடிட்டேன், அதனால இப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. ஏன்னா அப்போ தான் சொல்ல முடியும், வேறு ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல, அதனால் அப்படி சொல்லி விட்டுட்டாரு. அந்த சபரி வர்றாரு. சபரி வந்தால் என்ன ஓகே அப்படின்னு ஓகே அப்படின்னு பார்வை சொன்னாங்க. காப்பி குடிச்சா வச்சது 3 கிளாஸ் அங்கே இருக்குது, போய் கழுவி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு எந்த இடத்துலையுமே உளுந்தது கிடையாது. காதலில் உளுந்துட்டாருங்க. உண்மையில் அந்த வீட்டில் யாருமே இவ்வளோ நாளாட்டு ப்ரொமோவில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம், நல்ல ப்ரொமோவில் பார்த்துருக்கோம், வரவே இல்லை. ஆனால் பார்வதி டெய்லி 3 நேரம் 4 நேரம் ப்ரொமோ போட்டாலும் 7 ப்ரொமோ போட்டாலும் 7 ப்ரொமோவில் பார்வதி இருப்பாங்க. இப்போ எல்லா ப்ரொமோலும் சாண்ட்ரா தான் இருக்காங்க. அவங்க சாண்ட்ரா வந்து விளாண்டுருவாங்கன்னு நினைக்கேன். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு கேம் விளாடுறதுனாலும் விளாண்டுருவாங்கன்னு நினைக்கேன், தெரில. பார்க்கலாம். பார்வதி அப்படி காதலில் சிக்கிக்கிட்டு தவிக்காங்க. அப்போ வெளியே போய் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம், உண்மையில் நான் ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கிடுதேன் அப்படின்னு கையடித்து சத்தியம் சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு நான் ரொம்ப பையன். அடுத்த வாரம் ஃப்ரீ டாஸ்க் வருது, அம்மா வருவாங்க, அப்போ என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க போகிறாங்களோ தெரில. அந்த மைண்டுக்குள்ளே அதை போட்டு குழப்பிட்டு இருக்காங்க, தெரில, பார்க்கலாம்.